ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வள்ளியம்மா சமையலில் செய்ய போகிறது வெஜிடபிள் பிரியாணிங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களை சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. கேரட் 1, பீன்ஸ் 3, நூக்கல் அரை, பீட்ரூட் அரை, இது பச்சை பட்டாணி ஒரு கையளவு, உருளைக்கிழங்கு 1, வெங்காயம் 1ங்க, பச்சை மிளகாய் 2, உப்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய். பட்டை 1ங்க உடச்சி வச்சுருக்கிறேன், 2 ஏலக்காய், 3 லவங்கங்க, பிரிஞ்சி இலை 1, மிளகாத்தூள் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேங்க, நெய்ங்க 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது மீல் மேக்கருங்க, 1/2 கை வச்சுருக்கேன். இது 1 டம்ளர் அரிசிங்க, 1/4 கிலோ வரும். தக்காளி 2, புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக. எப்படி தாளித்து விட்டதுன்னு பார்க்கலாங்க. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்குறேன், 1 ஸ்பூன் எண்ணெய், ரெண்டு ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் நெய்ங்க, பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டாச்சுங்க, பொரியட்டும். வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க 2 ஸ்பூன் போடுறேன். அது பச்சை வாசனை போகட்டுங்க. அடுத்தது தக்காளி போடலாம். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கிறது போடுறேங்க. அது ஃப்ரை ஆகட்டும். உப்பு போட்டுடலாங்க, 1 ஸ்பூன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டிருக்குதுங்க, மிளகாய் பொடி 1/2 ஸ்பூனுங்க, காய் எல்லாமே போடுறேங்க. இந்த அளவுக்கு இருக்கட்டுங்க. அரிசி போட்டுடலாம். புதினா போடுறேங்க, கொத்தமல்லி புதினா நல்லா கலந்து விட்டாச்சுங்க. நம்ம இப்போ அடுத்து தண்ணி ஊற்றலாம். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி போட்டுக்கிறேங்க, 2 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றாச்சுங்க. உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க. சவுண்டு வந்துருச்சுங்க, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி இந்த அளவுக்கு இருக்கும். நம்ம எடுத்து பவுலில் மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெஜ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.